கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாய. நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி சாச்சனாவை பார்த்து ஒரு 4 கேள்வி கண்டிக்கிற மாதிரி கேட்டார். ஆக்சுவலாக கண்டிக்கலாம் இல்லை, கண்டிக்கிற மாதிரி ஒரு 4 கேள்வி தான் கேட்டார். அதுக்கு ஐயோ அப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் குறைஞ்சிச்சு எப்போன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் தேம்பி அழுந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அழுந்தது வீட்டில் எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுந்தாங்க. ஆனால் என் காலம் எப்படி விழுந்துச்சுன்னா ஐயோ அப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் குறைஞ்சி விஜய் சேதுபதி உட்காந்து அழுந்த மாதிரி ஆலோசனை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறப்ப 2ல் 1 பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடில் வந்து மஞ்சரி, ஜாக்குலின், அப்புறம் ஆனந்தி இப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் எல்லாத்தையுமே எழுச்சி நிற்க வச்சு சர மாதிரியாக கேள்வி கேட்டு ரெட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் சாச்சனாவுக்கு மனசே குளிர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்க ஒரு 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம், ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. 11000 ரூபாய் சம்பாதிச்சும் விட்டுடுறது எனக்கு ஓகேவா தெரியல. பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக பேசணுமா அந்த ராஜாவின் டாஸ்க் வச்சு பேச முடியாது. ஏன்னா பண்ண முக்கால்வாசி தப்பு இவங்க மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த கிராசரி பர்ச்சேசிங் டாப் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அதில் தானே சாச்சனா கடைசி அளவு விட்டாங்க. ஸோ அந்த ஜாம் அதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டாபிக் எடுத்துக்கிட்டு மற்றவங்க ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சாச்சனா தான் காரணங்கிற வியூ எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்குறேன். பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்போது நீ ஏன் இருக்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி கேட்டாங்க. சாச்சனா என்னமா சொன்னாங்க சௌந்தர்யா? அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஆர்வ கோளாறு அதிக பிரச்சனைன்னு. அடுத்து சௌந்தர்யா வந்து அந்த ஜாம் மேட்டர் சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாம் மேட்டரில் சாச்சனா மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அந்த தப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பிட்டு சாச்சனா மட்டும் சொல்ல முடியாதுனால அவங்க அதை சொல்லவும் அதை பாயிண்டாக பிடிச்சிக்கிட்டு ஓஹோ அப்போ நீ வந்து என் பொண்ணு சின்ன பொண்ணுனால அவளை பிடிச்செல்லாம் அடிச்சிருக்கீங்க அப்படி தானே, சின்ன பொண்ணு அடிச்சு கதை விட்டுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, நானும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பொங்கிட்டு இந்த ப்ரமோவை முடிச்சுக்கிறாரு. போன வாட்டி 2 பாட்டில் எடுத்தா இந்த வாட்டி அதிகமா எடுத்திருப்பாளோன்னு நான் நினைச்சேன் தான். மேலே ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு, ஈஸியானவனே அவன் மேலே பழிய போட்டிங்களா, அப்படி தானே நடந்திருக்கு அதானே? நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம போடுற வீடியோ என்கேஜிங்காக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.